டிபிஆர் சரி செய்து அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுநர் உரையில் ஓசூரில் வான்வெளி மையம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. போன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2000 ஏக்கரில் அதாவது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமைக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு ஒன்றிய அரசுடைய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பர்மிஷன் தரதுனால அது நிலையில் இருந்தது. அந்த வான்வெளி மையம் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு அதாவது சந்திரபாபு நாயுடு தொகுதி குப்பம் தொகுதிக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பத்திரிகையில் செய்தி வந்துட்டு இருக்கு. ஆகவே நம்முடைய தொழில்துறை அமைச்சர் நீங்கள் வந்து ஆளுநர் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. ஆகவே அந்த ஏர்போர்ட் நிச்சயமாக வருமா? அதற்காக இன்றைக்கு ஒன்றிய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கா? அவ்வாறு அந்த விமான நிலையம் வரும் பட்சத்தில் விவசாய நிலங்கள் பாதிக்காதவாறு இன்றைக்கி அரசுடைய தரிசனம் பல்லாயிரம் ஏக்கர் இருக்குது. அந்த தரிசனங்களில் வந்து அந்த விமான நிலையத்தை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கு காவேரியை அடுத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு தென்பெண்ணையாறு ஜீவாதார நதியாக இருக்குது. தென்பெண்ணையாறு பார்த்தீங்கன்னா சிக்கபாலப்பூர் மாவட்டத்தில் நந்திமலையில் தோன்றி வங்கக்கடலை கலக்குது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் 8.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து பயன்பெறுது. அதோடு இல்லாமல் பல கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுகிற ஜீவாதார நதியாக இன்றைக்கு தென்பெண்ணை ஆறு இருக்குது. தென்பெண்ணை ஆற்றில் பெங்களூருடைய நகர கழிவுகளும் அதே போல் சுத்திகரிக்கப்படாமல் தொழிற்சாலையுடைய ரசாயன கழிவுகள் கலப்பதால் இன்றைக்கி கிழவரப்பள்ளி அணை மாசுபட்டு இன்றைக்கு துர்நாற்றம் வீசுகிறது. அந்த காற்றை சுவாசிக்கின்ற பொதுமக்களுக்கு ஆஸ்துமா உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. அந்த குடி தண்ணீரை குடிக்கின்ற கால்நடைகள் அதே போல் ஆடு மாடெல்லாம் இறந்து போகுது. அந்த தண்ணீரை விவசாயத்துக்கு பயன்படும் போது நிலமெல்லாம் மலட்டுத்தன்மையாக மாறுது. நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கூட வந்து பார்வையிட்டார். நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் கூட வந்து பார்வையிட்டார். நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் பார்வையிட்டாங்க. ஆனால் அந்த மாசை தடுப்பதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. விவசாய அமைப்புகள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆகவே தென்பெண்ணை ஆறு மாசுபடுவதை இந்த அரசு உண்மையாக நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய விவசாயிகள் கடந்த 2026ஆம் ஆண்டு தட்கால் திட்டத்தில் அதாவது 3 லட்சம் 5 லட்சம் சொல்லி இணைப்புக்காக 1500 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு செலுத்தியிருக்காங்க. 8 மாதம் ஆச்சு. இதுவரை இந்த தட்கால் திட்டத்தில் விவசாய பம்ப் செட்டுகளுக்கு வந்து அதாவது மின் இணைப்பு தரல. இன்றைக்கி எல்நீனோ பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு வந்து 100 அடி போர் போட்டால் கூட தண்ணி கிடைக்க மாட்டேனுது. 17 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். 20 நிமிஷம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது. முடிச்சிடுறேன். ஆகவே தட்கால் திட்டத்தில் மின் இணைப்பு கேட்ட விவசாயிகளுக்கு நம்முடைய அரசு மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து போராட்டியிருக்காங்க. ஆவின் நிறுவனத்துக்கு வர வேண்டிய பால் வரத்து என்பது கம்மியாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வெளி மாநிலத்தை போய் நம்ம பாலை கொள்முதல் பண்ணிருக்கோம். ஏன்னா தனியார் பால் நிறுவனங்கள் வந்து அதிகப்படியான விலை கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய ஆவின் பால் நிறுவனத்தில் கொள்முதல் விலை வந்து உயர்த்தலை. ஆகவே ஆவின் நிறுவனம் வந்து பாலுக்கு ரூபாய் 10லிருந்து 15 ரூபாய் அதாவது லிட்டருக்கு உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதே போல அரசு ஊக்கத்தொகையாக 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இன்றைக்கு பால் உற்பத்தியெல்லாம் போராட்டி இருக்காங்க. ஆகவே பால் உற்பத்தியாளருடைய கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த அரசு நெல்லுக்கும் கரும்புக்கும் வந்து ஊக்கத்தொகை வழங்கி இருப்பது விவசாயிகள் மத்தியிலே பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல நீங்கள் சொன்ன மாதிரி நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500, அதே போல கரும்புக்கு 4500. மாண்புமிகு பால்வளத்துறை வருங்காலங்களில் நீங்கள் அமைச்சர் பேச உறுப்பினர் கண்டினியூ பண்ணுங்க, முடிச்சிருங்க. எல்லாம் நீங்களாம் சாப்பிடாம இருக்கீங்க பாவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்னைக்கு கரும்பு உற்பத்திக்கு வந்து ரொம்ப செலவாகுது. நடவு கூலி, வெட்டுக்கூலி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து. இதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு நடவு குறைஞ்சி போச்சு. தமிழ்நாட்டில் 30% குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைலாம் மூடிட்டாங்க. ஒரு 8 தனியார் சர்க்கரை ஆலைகள், அதே போல் ஒரு 4 கூட்டுறவு சர்க்கரைலாம் மூடிட்டாங்க. ஆகவே கரும்புக்கான அந்த கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.
அதே மாதிரி விவசாயிகள் விளைகின்ற விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும் சொல்லி தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கீங்க, எம்எஸ்பி. ஆகவே அந்த விலையை நீங்கள் வழங்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மா விவசாயிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாம்பழம் சொல்கிறாங்க, அதிகப்படியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் வந்து 33,000 ஹெக்டேர் வந்து மா உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த விலை அந்த மாங்கனிகளுக்கு உரிய விலை கிடைக்காம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாங்கனிகள்லாம் ரோட்டில் கூட்டிட்டு இருக்காங்க. தன்னுடைய குழந்தை போல வளர்த்த மாமரங்களை எல்லாம் இன்னைக்கு அப்புறப்படுத்திட்டு வேறு விவசாயத்துக்கு மாறிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாங்கனிகளுக்காக விவசாயிகளுக்கு அரசாங்கம் வந்து கிலோவுக்கு 4 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. அதே போல கர்நாடகாவில் தர்றாங்க. நம்முடைய அரசும் மா விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் கூட இங்கே சொன்னார், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஓசூரில் சர்வதேச மலர் ஏல மையம் அமைக்கப்பட்டது. ஏன்னா அந்த பகுதியில் குறிப்பாக எங்களுடைய தளி பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 3,500 அடி உயரத்தில் இருக்குது. ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியாக இருக்குது. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தளியை வந்து லிட்டில் இங்கிலாந்து சொல்லி அழைச்சாங்க. இங்கே தளி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓசூர், மதகாண்டப்பள்ளி, கிளமங்கலம் இந்த பகுதியில் ஒரு 1,200 ஏக்கரில் வந்து விவசாயிகள் பசுமை குடில் அமைத்து ரோஜா, ஜெர்பரி போன்ற கொய்மலர்களை உற்பத்தி செஞ்சு வளைகுடா நாடுகளுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி செஞ்சு ஆண்டுக்கு 1,500 கோடி ரூபாய் வந்து அந்நிய செலவாணியை ஈட்டுறாங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் வந்து 26 கோடி ரூபாயில் குளிர்பதன கிடங்கோடு கூடிய அந்த ஏலமையை அமைச்சாங்க. 2022 திறந்தாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு அந்த விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு வரல. ஆகவே நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் உடையாக ஆய்வு செஞ்சு அந்த மலர் ஏல மையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே போல அரசு காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நேரடியாக சந்தித்து கோரிக்கை கொடுத்துருக்கிறேன். கடந்த ஆட்சியில் அஞ்சட்டி புதிய ஊராட்சி ஒன்றியமாக அறிவித்து அரசாணையும் பிறப்பிச்சாச்சு. இன்னைக்கு மக்கள் செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கு. ஆகவே அதிகாரிகளை நியமித்து மக்கள் செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி அஞ்சட்டில் ஒரு பேருந்து நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு. அமைச்சரை சந்தித்து கொடுத்துருக்கேன், அதையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.